ஹலோ டேய் மாப்ள கேக்குதாடா மேரி கிறிஸ்மஸ். மாமா நான் முக்கியமான வேலையா இருக்கேன்டா, அப்புறம் கால் பண்ணிட்டா. வீட்லயே நம்ம நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு, இத டெக்கரேஷனும் பண்ணனும், அதனால கேக்க வாங்கிடலாம். டேஸ்ட் ஒழுங்கா வரல அவ்வளவுதான் பாத்துக்கங்க, நல்லா இருக்கணும். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். சீக்கிரம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு கிளம்புடா. நின்றுகிட்டே தூங்குறியாடா? டேய் எந்திரா. கர்த்தரே எங்களது குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஓகே. கிறிஸ்மஸ் ஈவுக்கு மற்ற யாரும் நம்ம வீட்டிலேருந்து வரல, நம்ம மட்டும் வந்துட்டோம். நான் கேட்க வேண்டியது நிறையா இருக்கே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் போய் போடுங்க, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், நிறைய வேலை இருக்கு. சே, ஆஃபீஸ்க்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. பத்தவே பத்தாது. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு படுப்போம். நம்மளும் ஃபோன் பார்ப்போம். மேரி கிறிஸ்மஸ்னு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடலையே. ஐயோ, இந்த கதை வேற சாத்தாம வந்து படுத்துட்டேனா. சரி, காலையில் ஒரே உத. அப்பாடா, ஏப்பா எவ்வளோ டயர்டாக இருக்கு. சீக்கிரம் படுத்து தூங்குவோம். சீக்கிரம் எந்திரி எந்திரி எந்திரி. உருண்டு பறந்துகிட்டு இருக்காத, நேரம் ஆயிடுச்சு. மண்டையை உடச்சு போதும் பார்த்துக்க. ஐயோ, எல்லாத்தையும் உடைக்கிறானே. நீ போமா, 5 நிமிஷத்துல நான் வரேம்மா. போமா வரேன். நீ வர மாட்டாடா, விட்டு போய் தூக்கிட்டே இருப்படா. ஐயோ, ஓ விடிஞ்சிருச்சா? வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கே. சரி வேலையை பார்ப்போம். அம்மா தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு போய் உதவி பண்ண வேண்டியதுதான். நீ எப்படி வந்துருச்ச? உனக்கு முன்னாடியே. இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்த? கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சு, கழுவி வச்சேன். ஓ, எனக்கு காஃபி வேணும்டா, போட்டு தரட்டா? போட்டு தாயா. எங்கே எனக்கு நல்ல மனசில் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ், நாளைக்கு பாரு ஆட்டத்தை. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, சீக்கிரம் எந்திரிச்சு தப்பு பண்ணிட்டோமோ. காலங்காலத்தில் எந்திரிச்சா வீட்டில் வேலை வர வாங்குவாங்களே. இந்த காப்பி நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல? என்ன ஒரு ஆச்சரியம், அப்பாவும் கூட வந்து வேலை பார்க்குது, அதுவும் பாத்திரம் கழுவுது பாடுறா. என்ன இந்த பாத்திரம் கழுவு வைக்கிற? கழுவுடா. இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஒரு வாக்கில் வேலையை பார்க்க போய் தொலைவோம், வேற என்ன பண்றது? எப்பா குளிச்ச உடனே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தண்ணியை மட்டும் ஓட விடுற, பாத்திரத்தை கழுவ மாட்டேன்ற. கூட இங்க நானே கழுவி தொலைச்சிருப்பதுக்கு. நல்ல வேலை நம்ம காலையிலே குளிச்சாச்சு, இல்லாட்டி பாத்ரூமை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டாங்க. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் பொதுவாக ரூமை விட்டு வெளியே போவேன். அது வரைக்கும் நான் ரூமை விட்டு காலை எடுத்து வெளியே வைக்க மாட்டேன். இன்னும் எவ்வளோ நேரமா இந்த வேலை இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் தண்டா இருக்கு. நல்ல வேலை, நேற்று கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்காரம் பண்ணியாச்சு. நான் கலங்கத்துல எந்திரிச்சிட்டேம்மா. அப்படியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. நீ எப்போ எந்திரிச்ச? நானும் காலையில் எந்திரிச்சிட்டேன்டா. அப்பொழுது நீங்க தான் வந்திருக்கிறேன். நான் மற்றவங்களாம் காலையில் எந்திரிச்சிட்டாங்கம்மா. அப்புறம் ஆனால் அவங்க யாரும் ஹெல்ப் பண்ண வரவே இல்லை பார்த்தியா? வீணா போனவனுங்க என்ன பண்ணிருந்தானுங்க. அப்புறம் அப்பா கொஞ்சம் பாத்திரம் கழுவுச்சு, நல்ல வேலை அதையாச்சும் கழுவி வச்சானு. அதுக்கப்புறம் நான் சமைக்க போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேக் வாங்கலாமா செய்யலாமாடா? எனக்கு டவுட்டாகவே இருக்கு, ஆனால் கஷ்டமாகவும் இருக்கு, அலுப்பாக இருக்கும்மா. வீட்டிலே நம்ம நேரம் சமைக்க வேண்டியது இருக்கு, இதை டெக்கரேஷனும் பண்ணணும், அதனால கேக்க வாங்கிடலாம். இந்த வேலையை நம்ம எப்போ முடிச்சுட்டு அடுத்த எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறது? மற்றவங்க ஹெல்ப் பண்ண கூட நல்லா இருக்கும். எனக்கு பசிக்குது வேறடா, காலையில ஒன்றுமே சாப்பிடல. அப்போ போய் சாப்பிட்டோமா? நான் வேலை பார்த்துட்டு போய் சாப்பிட்டுவா. நான் இதை முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன். இல்லாட்டி இல்லடா இல்லடா. என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க? இரு, என் செயின் எடுத்து இதில் மாட்டுறேன். ஓ, இதெல்லாம் பண்ணுறியா? இந்த வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு போய் சாப்பிடலாம். நான் கூட ரிப்பனை தான் கட்டுறேன், நீ செயினே கட்டுறிய. அதுக்கப்புறம் இந்த செயினை கழட்டிடணும். எனக்கு மறக்காம ஞாபகப்படுத்திடு, நான் மறந்து போயிடுவேன். அப்புறம் கட்டுற சும்மா இரு, இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்லாம் கொஞ்சம் மாட்டினா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும்டா. மாட்டு மாட்டு. எனக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு. என்ன? இங்க பாரு, என் வாட்ச் எடுத்து மாட்டுறேன்.
நான் செயின் எடுத்து வைக்கிறேன், நீ வாட்ச் எடுத்து வைக்கிறியா? ஆமா இருக்கட்டும், அதுவா கலக்கா தான் இருக்கு பாரு மம்மி. ஓ ஓகே, நான் இதை பண்ணி முடிச்சிட்டேம்மா. என்னடா அது ஒழுங்கா வர மாட்டேங்குது. என் செயின் வந்து விழுவுதுடா. எந்த மாதிரி வெயிட்டா வச்சுதான் நின்று இருக்கோம். ஓ எனக்கே விழுவுது. எங்கேயாச்சும் விழுந்துட போகுது. நான் வச்சுட்டேன். மேனேஜ் பண்ணிட்டேம்மா. வாட்சோட சும்மா விடக்கூடாது, மேலே இதையும் கட்டணும். வேற என்ன டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு தூக்கி இது மேலே வைப்போம். நீ என்னம்மா பண்ற? மரத்து மேல பண்ணெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. இருக்கட்டும் விட்றா, நல்லா இருக்கும். பசிக்கிறப்ப வந்து சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி. ஓ என் வாட்ச் வெயிட்ல கிறிஸ்மஸ் ட்ரீயை வளைஞ்சிருச்சா என்ன? நசிங்க போச்சா? இல்ல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணு எடுத்துட்டேன் நானு. கையில பிசு பிசுன்னு என்ன ஒட்டுது. ஐயோ அதான் நான் அப்பவே சொன்ன எடுத்துருன்னு. மத்தவங்கள கூப்பிட்டா சுந்தரவனல்ல அவங்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா நல்லா போத்திட்டு படுத்துவாங்க. அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. படுக்க படுத்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க. பாத்தியா? மதியானம் சமைக்க வீடியோ பாக்குற? ஏன் உனக்கே தெரியாதா அது? முடிஞ்சே ஹோப் சீக்கிரட் வெளியே சொல்லாத. ஐயோ ஐயோ, நான் எங்களை விட ஹெல்ப் கூப்பிட்டு மாமா. நீ தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கே கஷ்டப்படுற, சமைக்கலாம் மாட்டியே நீனு? நாளும் கிளம்பியுமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல எல்லாம் பாக்குறாங்களா? பாத்தியா தூங்குறாங்க. அவங்க என்ன பண்றது மாதிரி பண்றாங்க. ஆமாம்மா இரு இதை மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சிடும். எவ்வளவு நேரம் நீ பண்ற நானும் பாக்குறேன். ஒன்று நல்லா இருக்குமா? உண்மையிலேயே நல்லா கிராண்டா இருக்கு. இரு வரேன். என்னோட நான் கிராண்டா மாத்தணும். சீக்கிரம் பண்ணி முடி, நம்ம போகணும். இதை முடிச்சுட்டு அடுத்து சமைக்க வர போகணும்டா. எப்படி இருக்கு இன்னைக்கு? இப்ப பாக்குறதுக்கு அது நல்லா இருக்குது. விடு, நமக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குதுடா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானே. இருமா, இதெல்லாம் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். அதானே? போய் போடு போ. உன் ஸ்டோரி ஒரு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் பாப்பாங்கல்ல. ஸ்டோரியை பத்தி அப்புறம் கேட்பாங்கடா. கேட்டா கொடுப்போம். ஒன்னும் புரியல போல உனக்கு. நீ தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பணம் தரட்டா மம்மி? நீயே செஞ்சு குடிப்பியோ வாங்கி குடிப்பியோ? இதை பண்ணி பண்ணி தர மாட்டியா? நான் கூட நீ பண்ணி தருவேன்னு நினைச்சேன். இல்லாட்டி நீ வாங்கி தருவேன்னு நினைச்சேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன் சேவிங்ஸ்ல இருந்து வாங்கி கொடு. குடும்பமா ஒரு பண்டிகை கொண்டாடுறோம், அப்ப நம்ம தானே தரணும். என்னம்மா அது? எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும் இல்லம்மா? அததான் நானும் சொல்றேன். உன் காசை போட்டு உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடு. நீ எவ்வளவு சொன்னாலும் சுத்தி வேலை திரும்ப அங்கேயே தான் வர. நான் வாங்கியே தரல. விடு, நான் ஸ்டோரி போட்டாதானே முதல்ல. அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கேட்க போறாங்க. நான் ஸ்டோரி இது முதல்ல செய்ய வேண்டியதானே. சும்மா நல்ல கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் லீவு ஸ்கூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் போட்டு கேட்டிருப்பாங்க. அது சரி, இது சரி, நல்ல வேலை. எல்லாரும் உதவி பண்ணுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன வேலை வாங்குறாங்க. என்னடா இது கூட செய்ய மாட்டான். ஐயோ வேலை பார்க்காத, பிடிச்சி செய். நம்ம எல்லாரும் தான் சாப்பிட போறோம், புரியுதா? மனசுல அன்போட செய்யுங்கடா. இத காலையில நானும் அம்மா மட்டுமே அவ்வளவு வேலை பார்த்தோம் தெரியுமா? நீங்களும் ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணல. இப்ப மட்டும் தான் வரீங்க. அதே பெருசு என்ன வேலை வாங்குறாங்களே. எனக்கு கஷ்டமா இருக்கு, வகை கால வலிக்குதுமா. அந்த வி ஆளு வேணும்னு சொல்லுடா. சும்மா நல்லா நல்லதுமா ஓட ஒப்பாரி வச்சுக்கிட்டு. ஒழுங்கா மசாலா வந்திருக்காடா, சாப்பிட்டு பாரு. எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? டேஸ்ட் ஒழுங்கா வரல, அவ்வளவுதான் பாத்துக்கங்க. நல்லா இருக்கணும். என்ன பண்றான் அவன்? டேய், இந்த வேலையை பார்க்க முடியல, போதுங்க வாடா. சுதா, நீ நான் சும்மா ஜாலியா உட்காந்துருக்கோண்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வேலை பார்க்கறது நம்ம பார்க்கறது ஜாலியா இருக்குல்ல? அப்படிதான். நல்லா அதை போட்டு அழுத்து. ஓஹோ, வேற பெரிய சட்டையை உங்கள்கிட்ட இல்லையா? எப்படி போட்டு நசுக்குறீங்க? அப்படிதான் வைக்கணும். இதுக்கு மேல நல்லா உட்கார முடியல, எனக்கு முதுகு உடஞ்சு போச்சு. எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு, நல்லதா இருக்கு. இந்த அமைக்கு மட்டும் வைக்கணும். எப்பா சமைச்சு முடிப்பீங்க? ஒரே பசியா இருக்கு. ராஸ்கல் பிஞ்சு பேர் வாய முடுங்க. 2 பேரும் நீங்க 2 பேரும் ஒரு வேலையுமே பார்க்காம இருக்கீங்க. நாங்க அதுக்கப்புறம் காய்கறி வெட்டுவோம், அது கொஞ்சமா தான் வெட்டுவோம். அதை தான் நீங்க சாப்பிடணும். இப்ப எதுக்கு நீங்க வந்து உட்காந்த? சும்மா சீருக்கு உட்காந்துருக்கியா? நீ ஒரு வேலையை பார்க்கல. கையில கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. இவ்வளோத்தையும் போடணுமா? இப்ப என் குடும்பம் பார்ப்போம். என்னம்மா இவ்வளவு கொட்டிருக்க? இருறா. சுகா வெட்டியாவே இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஏதோ அவன் வேலை பார்த்த மாதிரி பேர் வரணும்னு நினைக்கிறான். உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மையில தான் நான் வந்தேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். இது என்னடா பண்றது இப்போ? இது போதுமா? அங்க பாருங்க, அம்மா அதை சொதப்புற மாதிரி தெரியுது. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்காது போல. என்ன சரி, நல்லா இருக்காதா? நீ வாய மூடு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நல்லா இருக்காதுன்னு உண்மையை சொல்லுமா? அப்படி சொல்றான் மகனே. போடுப்பா. உனக்கு எடுத்துட்டு வந்து 2 பேருக்கு ஒரே குத்தி சோறுக்கு காலையில இருந்து உட்கார்ந்துருக்கேன்டா நானு. சோறு வேணுமே, வேலை பாரு. ஒன்னும் செய்ய
வந்து நிக்கிறான். டேய் அடுத்து இதை எடுத்து விடா. இந்த இவ்வளோ எடுத்து வைக்கட்டுமா? அவ்வளோயும் வைக்கிறேன் நானே. யானையா? சரி சரி சும்மா கேட்டேன். இந்தா. ஹலோ டேய் மாப்ள கேக்குதாடா? மேரி கிறிஸ்மஸ். மாமா நான் முக்கியமான வேலையில இருக்கேன்டா, அப்புறம் கால் பண்ணட்டா? ஓ செம வெயிட்டா இருக்குடா, தூக்க முடியல. சீக்கிரம் இருடா வரேன், நான் புடிச்சு நிக்கிறேன்ல. பாத்திரத்தை உடைச்சிடாதீங்க. டேய் நான் வீட்ல கிறிஸ்மஸ் வேலையா இருக்கேன்டா. அப்ப சரிடா, சாதாரண ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறேன். டேய் டேய் இருடா. பேசிட்டு இருக்கான். ஏதோ ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்டை சாதாரண வீட்டுக்கு வரணும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கேக் வேணுமா? ஒருத்தன் தானே வரான். டவர் கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன். ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வையே, அவ்வளவுதான் பாத்துக்க, வீடே ரெண்டா போயிடும். ஒருத்தன் இல்ல 10 பேர் வரேன்னு சொல்லிட்டு தானுங்க. 10 பேரா? ஜிமின் நான் கேக்கு தரேன்டா, நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தரீங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தர மாட்டீங்களா? அந்த ஜிமின் வீட போனோம், ஃபோன் அட்டன் பண்ணிட்டான். சரி நான் யார் ஃபோன் வந்தாலும் எடுக்காமலே இருக்கேன். எனக்கு நிறைய கேர்ள்ஸ் கால் பண்ணி தொல்லை பண்றாங்கம்மா, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. ஒரு கேக்குக்கு அப்படி ஃபாலோ பண்றாங்க? அப்ப வாங்கிதான் கூடண்டா. ஐயோ கேக்குக்கு இல்ல, என்னோட அழகை பார்த்து மேங்கி பின்னாடியே வராங்க. அவ்வளோ ப்ரொபோசல். காலேஜ்ல நிம்மதியாவே இருக்க முடியல என்னால. பீலா விடலாம், ஆனா ஓரளவுக்கு தான். பேச வேலையை பார்த்து முடிங்கடா. ஜிமின் நான் சொல்லிட்டேன், நீ போய் கேட்க மட்டும் சாயந்தரம் கொடுத்துட்டு வந்துரு. ஆமா ஆமா, நமக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கா தம்பி, அதனால தான் சொல்றேன், புரியுதா? ரொம்ப நேரமா இந்த பாட்டி வேற தனியா பேசிட்டே இருக்காங்க. பாட்டி நீங்க போய் படுங்க பாட்டி, நாங்க சமைச்சிட்டு கூப்பிடுறோம். பாட்டியை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றா. அவங்க நமக்கு சமைக்க உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கூட நிக்கிறாங்க, நம்மளே சமைச்சுப்போம். போங்க பாட்டி, நீங்க போய் டிவி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நாங்க சமைச்சு முடிச்சிட்டு கூப்பிடுறோம். ஓ இது நல்ல ஸ்லைஸ் ஆகுதுல. மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு சாப்பிடுங்கடா. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். சபாரி டேஸ்டா இருக்கு. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். சுடுது ரொம்ப. நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாட்டி எங்கடா? பாட்டி தூங்கிட்டாங்க. அவங்க எழுப்புனா வரல. சரி தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். சாயந்தரம் எந்திரிச்சு சாப்பிட்டு. அவங்க டயர்டா இருக்காங்க. சாயந்தரம் எந்திரிச்சு அவங்களே சாப்பிட்டுருவாங்க. சாப்பாடு டேஸ்டா இருக்குல்லடா. ஏன்னா யார் பண்ணுது? இந்த வாட்டி எல்லாரும் வேலை பார்த்துருக்கோம், நீ மட்டும் இல்லாமா? ஆமா ஆமா, சாப்பாடுல ஏதோ குறையுது, இருங்க வரேன். ஏற்கனவே கேவலமா இருக்கிற சாப்பாடை இன்னும் கேவலமாக்கிறாத, அப்புறம் வாயில வைக்க முடியாது. நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்றியா? ஓ இப்ப நீ தான் சமைச்சியா? நான் கூட வேற யாரும் சமைச்சாங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, உங்கள யாரும் சமைச்சிருப்பீங்க. நான் சமைச்சது டேஸ்டா இருக்கும். அம்மா சமைச்சதுல இன்னும் கொஞ்சம் சீஸை கொட்டி சமைப்போம். அது ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு. சீஸ் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் சமைக்க தெரியுன்றத நான் இப்ப இங்க காமிக்கணும். என்னோட சமையல் தேவையை நான் இங்க நிரூபிச்சாக்கணும். இப்படி கொஞ்சமா தீவி விட்டு, ஓகே இப்ப பாருங்க அது எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். கஷ்டப்பட்டு நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், எல்லாரும் கையை வைக்க வரீங்களே. ஏய் இருங்கப்பா, தள்ளு. ஒரு எதிர எடுக்க வந்து அதுக்கு அந்த பத்தி பேசுற. என்ன இருந்தாலும் உண்மையா சமைச்சது நான் தானே. இது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சமைச்சிருக்கேன். நீ கூட இங்க ஒரு வாட்டி நான் வச்சு பாக்குறேன். ஓ வா நல்லதா இருக்கு, பரவாயில்ல. இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரி கிறிஸ்மஸ்.